அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தேமுதிக பேச்சுவார்த்தை நடத்த குழு ஒன்றை அமைத்திருக்கிறது. அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த தேமுதிக குழு அமைத்திருப்பதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த தேமுதிக குழு அமைத்திருக்கிறது. அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த தேமுதிக குழு ஒன்றை அமைத்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லதா. லதா, வணக்கம். மேலும் விவரங்கள். வணக்கம். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நேரத்தில் கூட்டணி கட்சிகள், தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் கூட்டணி தொடர்பாகவும் தொகுதி பங்கீடு தொடர்பாகவும் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். தேமுதிகவை பொறுத்தவரை அதிமுகவோடு தொடர்ந்து கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வரக்கூடிய ஒரு வேளையில் தேமுதிக தற்பொழுது கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதற்காக 4 பேர் கொண்ட குழுவை அறிவித்து இருக்கிறது. இது தொடர்பான அந்த அறிவிப்பை அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வெளியிட்டு இருக்கிறார். அந்த அடிப்படையில் பார்த்தோம் என்றால் தேமுதிக அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதற்காக அந்த கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் சுதீஷ், அதே போல துணை பொதுச் செயலாளர் பார்த்தசாரதி, மேலும் அந்த கட்சியினுடைய அவைத்தலைவர் வி இளங்கோவன், அதே போல அந்த கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் அழகாபுரம் ஆர் மோகன்ராஜ் ஆகிய 4 பேர் அடங்கிய அந்த குழுவை அறிவித்து இருக்கிறார். அந்த அடிப்படையில் பார்த்தோம் என்றால் அதிமுகவோடு இந்த 4 பேர் கொண்ட குழுவானது கூட்டணி தொடர்பான அந்த பேச்சுவார்த்தையிலும் அதே போல தொகுதி பங்கீடு உள்ளிட்ட தொடர்பான பேச்சுவார்த்தையில் ஈடுபட இருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.